Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம கிளாஸ்ல தமிழ் கிளாஸ்ல இருக்கோம். ஆல்ரெடி 3 கிளாसेस நம்ம அதில் போட்டிருக்கோம். முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எழுத்து இலக்கணத்தில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எழுத்துக்களோட பிறப்பு சரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸோட நம்மளுக்கு எழுத்து இலக்கணம் வந்து முடிஞ்சிடும். அடுத்து நம்மளுக்கு வந்து சொல்லி இலக்கணம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மொத்தம் நம்ம 5 இலக்கணம் பார்த்துருப்போம். அஞ்சு இலக்கணத்தில் நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்லி இலக்கணம் பார்க்கலாம். இப்போ இந்த எழுத்துக்க பிறப்பு பார்த்தோம் அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், இது எங்கெங்கன்னு தான் நம்மளுக்கு சவுண்ட் வந்து இது வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதா இந்த எழுத்துக்களின் பிறப்பு பார்க்குறோம். உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுவதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எழுத்துக்களோட பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அதாவது என்னன்னா எழுத்து வந்து பிறக்குன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சவுண்டு எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம காத்து வந்து மார்பு, தலை, கழுத்து, மூக்கு வழியா வந்து பொருந்தி நம்மளோட இதழ், நாக்கு, பல், மேவாய் பட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சொல் வந்து பிறக்குது, எழுத்து வந்து பிறக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுலயே 2 பிறப்பு இருக்கு. என்ன 2 வகைப்படும். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு வந்து 2 வகையா வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்போ எழுத்துக்களோட இடப்பிறப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்து 12 எந்த இடத்துல பிறக்குதுன்னு பார்த்தோம்னா கழுத்துல இருந்து நம்மளுக்கு பிறக்குது. சரியா? அதே மாதிரி வல்லின மெய்யெழுத்து வந்து மார்புல இருந்து பிறக்குது. அதே மாதிரி மெல்லின மெய்யெழுத்து வந்து மூக்குல இருந்து பிறக்குது. நம்ம சொன்னாலே தெரியும், நனன நம்மன அப்படின்னு சொல்லும் போது மூக்குல இருந்து தான் வரும். வல்லின மெய்யெழுத்து கசட தபர அது சொல்லி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அது மார்புல இருந்து நம்மளுக்கு இங்க இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி. உயிரெழுத்துக்கள் 12 வந்து அ ஆ இ ஈ நம்ம சொல்லும்போது கழுத்துல இருந்து நம்மளுக்கு நீங்க அந்த சவுண்டை வந்து நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இடையின மெய்யெழுத்து வந்து எரல வரல அப்படின்றதும் நம்மளுக்கு எங்கேருந்து இதாகும் வரும், கழுத்துலேருந்து வரும். ஆயுத எழுத்து வந்து தலையிலேருந்து வரும். ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு மேட்ச் மாதிரி தான் கேட்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு சென்டென்ஸாக கொடுத்தும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு, அதாவது இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு பார்த்தோம். இப்போ முயற்சி பிறப்புல பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து ஆ ஆ இரண்டும் வாய் திறத்தலாகிய முயற்சியால் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, பிறக்குது. நம்ம வாய் திறனாலே ஆ ஆ அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த எழுத்து வந்து வந்துடுது. அடுத்து இ ஈ ஏ ஏ ஐ பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 வேர்டும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் வந்து என்ன பண்ணுது, பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற 5 வேர்டு வந்து உ ஊ ஓ ஓ ஔ இது எல்லாம் பார்த்தா வாய் திறக்கும் வந்து இதழ்கள் வந்து குவிப்பதால் வந்து பிறக்கின்றன. நம்ம அதை சொல்லி பார்க்கும்போதே அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா இக்கு இங்கு இது வந்து நாவினோட முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை வந்து பொருந்துவதால் வந்து இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து பிறக்குது. நெக்ஸ்ட் இச்சு இஞ்சு நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை வந்து பொருந்துவதால் வந்து வருது. நீங்க அதை சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு நம்ம அதை சொல்லும் போதே அந்த நாக்கோட எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால தெரியும். நெக்ஸ்ட் இட்டு இன்னு பார்த்தோம் அப்படின்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி பகுதியை வந்து பொருந்துவதால் நம்மளுக்கு பிறக்குது. அதே மாதிரி இத்து இந்து வந்து மேல்வாய்ப்பல்லின் அடியை வந்து நாக்கின் நுனி பொருந்துவதால் வந்து இத்து இந்து பிறக்குது. அதே மாதிரி இப்பு இம்மு வந்து மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் நம்மளுக்கு பிறக்குது. அடுத்து ஈ பார்த்தோம் அப்படின்னா நாக்கின் அடி வந்து மேல்வாய் அடிப்பகுதியை வந்து பொருந்துவதால் பிறக்குது. அடுத்து இர் இல் பார்த்தோம் அப்படின்னா மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பெறுது. அடுத்து இல் பார்த்தோம் அப்படின்னா மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் வந்து பிறக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இல் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு இல் பார்க்கும்போது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் வந்து நம்மளுக்கு பிறக்குது. அடுத்து வந்துட்டு இர் இன் பார்த்தோம் அப்படின்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் வந்து பிறக்குது. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா எழுத்துக்களோட பிறப்பு தான் பார்த்துருக்கோம். அதுல 2 வகையான பிறப்பு இருக்கு.
இடப்பிறப்பு ஒன்று இருக்குது, முயற்சி பிறப்பு இருக்குது. இடப்பிறப்புனா எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முயற்சினா எது மூலியம் எந்த உறுப்பின் முயற்சி மூலியமா நம்மளுக்கு பிறக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இடப்பிறப்பில் பார்த்தோம்னா கழுத்து, மார்பு, மூக்கு, கழுத்து, தலை இதெல்லாமே வந்துச்சு நம்மளுக்கு வர்றது தான் இடப்பிறப்பு நம்ம பார்த்தோம். அடுத்து முயற்சி பிறப்பு அப்படின்னா எந்தது நமக்கு என்னென்ன நாக்கு, மேல்வாய், அன்னம், பல் இதெல்லாமே வந்துட்டு அதோட முயற்சியினால எப்படி பிறக்குதுன்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்கும் பார்த்துருக்கோம், மெய் எழுத்துக்கும் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் இது பார்த்து முடிச்சுட்டு இதுக்கான மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த டாப்பிக்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எழுத்து இலக்கணம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து சொல் இலக்கணம் பார்ப்போம். இதில் வந்து 2 வகை இலக்கண சொல் இருக்கும், இலக்கிய சொல் இருக்கும். அதுலேயே 4 வகையாக இருக்கும். அதை நம்ம ஒவ்வொன்றா என்ன பார்க்கலாம் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம இதில் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம சிலபஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிசி சிலபஸ், இந்தியன் பாலிட்டி டாபிக் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனல்ஸ் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துருங்க. அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து டிஎன்பிசியில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இன்னும் ஒரு கிளாஸில் முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா எழுத்துக்களோட ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொற்களில் வந்து இருக்கு சில கண்டிஷன். இதெல்லாம் தான் நம்மளுக்கு எதில் வரும்னா ஃபர்ஸ்டா வரும். மித்த வேர்ட்லாம் வந்து என்ன வராது, ஃபர்ஸ்டா வராது. அப்படி பார்க்கும்போது மொத்தம் 22 எழுத்துக்கள் தான் வந்து மொழிக்கு முதல்ல வருதான். அதில் உயிர் எழுத்துக்கள்ல 12 வருது. மெய் எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா உயிர்மெய் வடிவில் வரும். உயிர்மெய் வடிவல்னா உயிரும் மெய்யும் சேர்ந்த வடிவில் தான் நம்மளுக்கு மொழி முதல் எழுத்துக்கள் வரும். வெறும் மெய் வடிவத்தில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வராது அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்கள் வராது. அதுலேயுமே உயிர்மெய் வடிவில் இந்த 10 உயிர்மெய் தான் வரும். கா, நா, சா, நா, தானா, பாமா, யாவா. இந்த 10 உயிர்மெய் மட்டும்தான் சொல்லினோட முதலில் வரும். அதே மாதிரி டானா, ரால, லால, ரானா இந்த 8 வந்து சொல்லிலோட முதல்ல வந்து வராது. ஆயுத எழுத்து சொல் எப்பயுமே முதலில் வராது. அது இடையினை எழுத்து. அதை பார்த்தாலே தெரியும், அது இடையில மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்குல வந்து இங்குக்கு வந்து விதம் என்னும் பொருள்படும். இந்த இங்க வந்து இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா விதம். இது நகம் என்னும் சொல்லில் மட்டுமே முதலில் வரும். அதே மாதிரி இதோட சுட்டெழுத்துக்களுடன் ஆ, இ, உ என்னும் சுட்டெழுத்துக்களுடன் எப்படி தொடர்புடைய வருது அப்படின்னா இது இப்போ ரீசெண்டாக வழக்கில் வந்து நம்மளுக்கு இந்த வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் இது சுட்டெழுத்துக்களோட சேரும்போது அங்கனம், இங்கனம், உங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வினா எழுத்துக்கள் ஏ, ஆவோட சேரும்போது எங்கனம், யாங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து இப்போ தற்கால தமிழில் வந்து நம்ம வந்து அரிதாக யூஸ் பண்ணுறது இல்லை. உங்கனம் வந்து இலங்கை தமிழர் வந்து அதிகமாக பயன்படுத்தி அவங்க இப்போ வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள். இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அதோட எண்ணிக்கை என்ன பார்த்தோம் அப்படின்னா 22, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்களில் உயிர்மெய் வடிவில் வந்து ஒரு 10 எழுத்துக்கள் சேர்ந்து மொத்தம் 12 + 10 வந்து 22 எழுத்துக்கள் வந்து பார்த்தோம். இப்போ மொழி இறுதி எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா 24 எழுத்து. அதாவது இறுதியில் மட்டும்தான் இது வரும். அப்படி வர்றதை பார்த்து உயிரெழுத்துக்கள் 12 நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா மொழி இறுதி எழுத்துக்கள் அதாவது கடைசி லெட்டராக வர்றது. அதில் மெய் எழுத்துக்களில் வந்து மெய்களும் நம்மளுக்கு என்ன வரும், இறுதியில் வந்து வரும். அதில் இங்கு, இன்னு, இந்து, இன்னு, இம்மு, இன்னு, இ, இர், இல், இவ், இல், இல் இந்த 11ம் எதில் வரும், மொழி இறுதியில் வரும். சரி, அப்போ 12 + 11 வந்து 23. இன்னும் 1 வந்து என்ன அப்படின்னா குற்றியலுகர சொற்கள். அதாவது குற்றியலுகரத்தில் வந்து கசட தவிர ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஞாவை தவிர அதாவது இந்த லெட்டரை தவிர மித்த எல்லாமே வந்திருக்கும். மொத்தம் நம்மள இருக்க இங்கே தவிர நம்மளுக்கு மித்த எல்லா லெட்டருமே வந்து எதில் வந்திருக்கும் அப்படின்னா மொழி இறுதியில் வந்திருக்கும். அடுத்து இந்த கசட தவிர எழுதி இருக்கு இல்லையா, இதில் குற்றிய லுகரமாக இறுதி எடுத்துகிட்டு வரும். அதாவது கசட தவிர இது வந்து எப்படி மாறும்,
கு, சு, டு, து, பு, ரு. நம்ம குசுறு துப்பு பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னா இறுதி எழுத்துக்களில் வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து குற்றியலுகர சொற்கள் நம்ம பார்த்துருப்போம். அதில் பசு, அடுத்து வந்து பாட்டு, இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இது மொழி இறுதி எழுத்துக்கள் தானே. ஓகே, இந்த மாதிரி வடிவில் வந்து வரதுனால இது மொத்தமாக சேர்த்து என்னன்னு கவுண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா 1ன்னு சொல்லி கவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக குற்றியலுகர சொற்கள்னு சொல்லிட்டு கவுண்ட் எடுத்துட்டதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது 1 சேர்த்து, அப்போது மொத்தம் இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 11 + 1 மொத்தம் 24. 12 + 11 + 1 வந்து மொத்தம் 24. நீங்கள் கேட்கல இத்தனை வேர்டு இருக்குல்ல, இது மொத்தமாக சேர்த்து அவங்க கணக்கு எது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்போது அதே மாதிரி இந்த கசட தப்புற வந்து குற்றியலுகர சொற்களாக தான் இறுதி எழுத்துல வரும். இந்த மாதிரி மெய்யெழுத்து வடிவில் வந்து வராது. அப்போ மொத்தம் 6 மெய், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6 மெய்களும் இந்த மெய்யும் மட்டும் என்ன வராது, இறுதியில் வந்து வராது. அதே மாதிரி இஞ்சு, இன்னு, இவ்வு இதெல்லாமே வந்து இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மொழி இறுதி எழுத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பழைய இலக்கியங்களில் மட்டும்தான் இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த லெட்டர் வந்து இறுதி எழுத்தாக வந்துச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல எதுலேயுமே இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு எதாக வரல, இறுதி எழுத்தாக வரல. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா எழுத்திலக்கணம் பார்த்துருக்கோம். எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் பார்த்தோம். அதில் ஒவ்வொரு வகைகளாக நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள், அதோட முயற்சி பிறப்பு, இடப்பிறப்பு எல்லாமே நம்ம பார்த்தோம். இதோட மொழி இலக்கணம் எழுத்து இலக்கணம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. மொத்தம் 5 இலக்கணம் இருக்குது. அந்த 5ல் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா சொல்லிலக்கணம் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.